வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அவரை சொந்தரி பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் இலக்கை நோக்கி ஓடுகிறது. ஆகத்துல கணக்கற்ற நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒன்னோடு ஒன்று மோதிக்கொள்வதில்லை. அதன் பாதைகள் ஓடு பாதைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியே நம்முடைய அழைப்பும் கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பும் அபிஷேகம் கிருபை வரங்களும் மாறாதா இருக்கிறது. அல்லேலூயா. போறாங்க இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க அவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். முதலாவது ராஜ்யத்தோட நீதியை தேடும்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படியே நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யப்படும். எல்லா சோத்திரம் செலுத்துவோம். நாளை கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர், இரக்கம், மனதுருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிற அப்படின்னா சமூகத்துல ஒரே ஒரு வார்த்தை எங்களுக்கு போதுமானதா இருக்குது. அந்த வார்த்தை எங்களுக்கு காணப்படுகிறது. வார்த்தையை அனுப்பி விடுதலை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், வார்த்தையை அனுப்பி ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கு அப்படின்னா ஆண்டவரே இந்த நாள் காலையிலே பிள்ளைகளுக்கு வார்த்தையை அனுப்பி பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா 41:10 17 வரப்படி. நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிப்பதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சொல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமியும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். ஆமென். அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எவர்களை கைவிடாதிருப்பேன்? ஆமென். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார்.
கைவிடாத தேவன். யாக்கோபின் ஆமென். புத்தியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் ஆமென். உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா. உரைக்கிறார்? அல்லேலூயா. நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். பயப்படாதே, சிறு கூட்டமே, சிறு மந்தையே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்கிறவர். அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றவர். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னோடு அல்லேலூயா. இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை வெறுத்து விடல, உன்னை தெரிந்து கொண்டேன், ஆமென். உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என் தாசன். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவாங்க. ஆமென். சோத்திரம். உண்மை எரிச்சலா இருக்கிறவங்க லட்சிய அடைவார்கள், வெட்கி லட்சிய அடைவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குவேன். மலைகளை ஆமென். இடித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. காட்டுல பறந்து போகும். நீயோ நாமோ எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து கர்த்தருக்குள் களிகூர். இஸ்ரவேலில் பரிசுத்த உன் மீட்பர் உரைக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஆமென். 16 வசனத்தை பாருங்க, பின்பகுதிய. நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். என்ன மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய்? சோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு ஒருபோதும் நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு ஒரு நாளும் நாளும் மறவாதே. இளமை கழுகு போல நம்மளை புதிதாக்கி மறுவப்படுத்தி மகிழ்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒரே ஒரு தான் மீட்டிங் நடத்தினோம். அதனால இந்த பாட்டு தான் எனக்கு மனப்பொழி மறுபடியும் நினைவு வரும். ஆமாங்க. இது எந்த ஊரு? நம்ம ஊரு சிறுவலூர். திருவள்ளூரா? ஆமாங்க, சிறுவலூர். திருவள்ளூர், ஈரோடு மாவட்டம். ஆமாங்க. ஆமாங்க. அங்க ஒரு நாள் நம்ம நைட்ல பச்சோம். அந்த அந்த பிரதர் பேர் மிலிட்டரி ஆல்பர்ட் அங்கிளும் ஜவஹர் பிரதரும் பாடினாங்க. அவங்க ஆடின ஆட்டங்கள் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சங்கீதம் 103வது சங்கீதத்தை, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உறவுகளையும் மறவாதே. ஏன்? அவன் நம்முடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நம்முடைய நோயெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டாரே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக தான் என் ஆத்மாவே கர்த்தரை, ஆத்மாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் பிராணனை அழிவுக்கு மீட்டாரே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை நாளின் வாயை திருப்தியாக்குறாரு. கழுக்கு சமமாய் திரும்ப வாழ வயதா போல நம்மள ஆக்குனாரு. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியின் நியாயத்தை செய்கிறார். ஆமென். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தின போல். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையுள்ள அந்த என்றைக்கு கோபம் கொண்டார், எப்பவும் கடிந்து கொண்டிருக்க மாட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல்
பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் அவருக்கு பயப்படுகிற மேல் கிருபை பெரிதா இருக்கிறது. Hallelujah. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குது போல கர்த்தர் தமக்கு இறங்கி பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி Hallelujah. அல்லேலூயா நம்மை நினைவு கூறுகிறாரே. நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் என் ஆத்மாவே நீ ஏன் கவலைப்படுற, ஏன் கவலைப்பட்டு கலங்குற, ஏன் செய்கிறார் நோக்கி கத்தை நான் நம்புறது அவரால் வரும் என்று சொல்லி தாவீது எப்படி தனக்குள்ளே திடப்படுத்தி கொண்டானோ அது போல நம்ம எல்லா நாட்களும் கடைசியா என்ன பண்ணி சொல்றோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. அப்படியே நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு எரிச்சல்கள், கோபங்கள், பொறாமைகள் வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். உன்னோடு போராடினோடு தேடி காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் அவர்கள். நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபுனும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இதோ போரடிக்கிறது நான் உன்னை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக்குவேன். மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா. நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர். பதர்கள் என்ன பண்ணும்? பதர்கள் என்ன பண்ணும்? காற்று அடிக்கும் போது எல்லாம் பறந்து போயிடும். உனக்கு இல் பொருள் ஆவார்கள். காற்று பறக்கடிக்கப்பட்ட மாதிரி தூசியை உதறின மாதிரி போயிடும். நீயும் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஏன்னா நீ என் தாசன். ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலே நான் உன்னை தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதரான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்றார். அப்போ சிலர் ஆண்டவர் என்ன பண்றாரு, தாயின் வயிற்றுல பிறக்க முன்பாகவே தேர்ந்தெடுத்துக்கிறார். தாயின் வயிற்று இருக்கும்போது நான் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படிங்கிறார். என்னுடையவன் எவ்வளவு உரிமை பாராட்டுறாரு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு எதிராக உருவாக்கும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நான் உன்னோடு செய்யாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தை உனக்கு தாங்குவேன். அப்போ நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நம்ம கடந்து வந்திருப்போம், அப்படிதானே? எங்கேயாவது நம்ம கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. இவருக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை புறஜாதிகள் சொன்னாங்க, அந்நியர்கள் சொன்னாங்க. அவன் பார்த்துக்க ஆளு சாதாரண ஆளுதான்ப்பா, ஆனா அவனுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவன் 3 தடவை விழுந்தாலும் மறுபடியும் எந்திப்பான். அவன் எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திப்பான். ரசத்தால மீட்கப்பட்டவன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவன் பிள்ளை, அவருடைய பிள்ளை. ஆண்டவர் எப்படி உன்னை மறப்பார்? எப்படி கைவிடுவார்? ஈஸியா உன்னை அப்படியே பிடுங்கி போட்டுடலாம், ஒடிச்சிடலாம், உன்னை அவமானப்படுத்திடலாம் நினைச்சாங்கன்னா அவங்க அழிஞ்சு போயிருவாங்க. ஈஸியான காரியம் இல்லை. ஏன்னா நீ தொடுறது கர்த்தருடைய கண்மணிய. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்று சொன்னால் நான் அவனை கனப்படுத்துவேன்னு சொல்லிக்கிறேன். பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். அப்போ பிள்ளைகளுக்கு விரோதமாக யோசிக்கவே கூடாது. யோசிக்க கூட கூடாது. அல்லேலூயா. சிலர் எப்ப தேவனுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தோம், அவன் நொறுக்கப்பட்டு இருப்பான், கடினமான சூழ்நிலை போயிட்டு இருப்பான். சில நேரத்துல யோபுடைய நண்பர்கள் யோபை குறித்து பேசினாங்கல்ல, அவதூறா, என்ன தப்பு பண்ணி போன தெரியல, அதாவது கஷ்டப்படுறான்னு. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்கள வாதிக்கிறார். என் தாப்பனாகிய யோபு அப்படி சொல்றாரு. ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருப்பா, சில நேரத்துல சோதிக்கை ஒப்பு கொடுத்துப்பார். ஆனா பற்றி அவனோட சொந்த நண்பர்கள், ரொம்ப நெருங்கின நண்பர்கள், ஆபத்தான நேரத்துல உதவி செய்ய வந்த நண்பர்கள் கூட அவனுக்கு விரோதமா பேச ஆண்டு விட்டு வைக்கல. அல்லேலூயா. மோசே
அவருடைய தாசன், நீ என்னுடைய தாசன் சொன்னார் மோசையை பார்த்து. ஆமென். ஆமென். மோசையை குறித்து சொந்த சகோதரி மீரியாம், இருக்கிறான். அல்லேலூயா, ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வெண்குஷ்டமாயிட்டா. ஹalleluya. பாளையத்துக்கு புறம்பாடு விட்டுட்டாங்க, விட்டு வைக்கல. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் மீரியாமுக்கு சுகம் உண்டாச்சு. மோசை ஜெபிக்கும், அல்லேலூயா. அந்த அழைப்பும் அவங்கள்ட்ட இருந்து அந்த ஆபரேட்டர கிருபை வரங்களும் அழைக்கப்பட்ட பிள்ளைக்கும் அழைப்பு இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் தெரியும். மாம்சத்துல ஒருத்தர் வெளிப்படுறதுக்கும் ஆவில நிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. வெளிப்படும் போது என்ன வெளிப்படுது? கசப்பு வெளிப்படுதா? மாம்சம் வெளிப்படுதா? உலகம் வெளிப்படுதா? நாங்கிற பெருமை வெளிப்படுதா? அகங்காரிகளை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் கைவிடாதது. 17 சொல்கிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். படிங்க அவர்களுக்கும் கிடைக்குதுங்களா? சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. சில நேரத்துல தேவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் காப்பாற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் சரி, ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல பாருங்க 60:15 படிங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாய் இருந்தாய். ஆனாலும் நான் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆமென். 62:4 சொல்லப்பட்டிருக்குது, இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல் உன் தேசம் இனி பாலான படிங்க சார். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் யூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். 12 வசனம் சொல்லுங்க. 12 அதிலே 12ங்களா? அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் நீ கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. நீ நகரம், ஒரு பெரிய சிட்டி. அல்லேலூயா. பாலான பட்டணம் கிடையாது. அல்லேலூயா. ஏதனை போல செழிப்பாக்குற தேவன். அல்லேலூயா. உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. உண்மையில் பிரியமாக எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. கைவிடாத. அல்லேலூயா. 42:16 படிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி 42:12ங்களா? 42:16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகள் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். அழைத்து கொண்டு வந்து நமக்கு முன்பாக என்ன பண்ணுவார்? இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவார். இந்த காரியங்கள் நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அநேக வேதத்துல நான் கைவிட மாட்டேன்.
ஒன்பதுல சொல்லுது, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இருப்பது என் கைவிடாதுங்க ஆண்டவரே. கர்த்தர் தமது ஜனத்தை நிகழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் இருப்பார். உங்கள் பிரமாணங்களை கை கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். நீங்க இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவ எல்லாவற்றிலும் காக்கப்படுவான்னு சொல்லி பிரசங்கியர்ல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஜனத்தை கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவான்? தேவனுடைய ஊழியக்காரருக்கும் அதே மாதிரிதான், தேவனுடைய ஊழியக்காரருக்கும் அதே மாதிரிதான். சாமுவேல் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லேலூயா. சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாங்க, எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும். தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆமென். சாமுவேல் சொல்றாரு. அல்லேலூயா. 20ஆம் வசனம், சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழுதத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமான மற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அந்த வீணானவைகளையும் சொல்லுதுல, அது வீணானவைகள் என்னது? வாயிருந்தும் பேச முடியாத, கண்ணு இருந்து பார்க்க முடியாத போட்டோவோ இல்ல சிலையோ, வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், இவைகளை வீணானவைகளே, அது உங்களை ரட்சிக்காதே. வழி விலகி போகாதங்க, விக்கிரகங்களுக்கு முன்பாக கையை கட்டிட்டு நிக்காதங்க, அதை தூக்கி சமக்காதங்க, அது உங்களை ரட்சிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். அதுல கடைசி பாத்தீங்க 23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். படிக்குங்களா? நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழுத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றார். அவ்வளவுதான் பிரதர். அல்லேலூயா. நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஜனத்தை கைவிட மாட்டார், விலகி போகாதீர்கள். அல்லேலூயா. பயப்படாதீங்கள். அல்லேலூயா. நீங்க பொல்லாப்பை செய்தீங்க, ஆனாலும் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் சேவிங்க. நீங்க ஆண்டவரை சேவிங்க, கர்த்தரை சேவிங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. மற்ற எந்த ஒரு தேவனா உண்டாக்கி கொண்டு கையினால் உண்டாக்கப்பட்ட எதையும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. மனுஷனையும் கடவுளுக்கு ஈக்குவலா வச்சு நம்ம நிக்க கூடாது, அது கூட ஒரு விஷயம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவர் வெறுக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா இதோ இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்கள் செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் 12:15 நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள், ஆனால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். பிதாக்களுக்கு இருந்தது போல
கண்களுக்கு முன்பாக இருக்குது. ஆண்டவரே, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியம் என்று பாருங்கள் பாருங்கள். ஆமென். இல்லையா என்று சொல்லி மோசே ஜெபிக்கிறான். மழை வருது. கர்த்தர் மோசையை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே 18 படிங்க. சாமுவேல் கர்த்தரை சாமுவேல் சாமுவேல் கர்த்தரை சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாய் கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தை கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அல்லேலூயா. அப்பதான் அல்லேலூயா. சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற, பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா. இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆனாலும் கர்த்தரை விட்டு ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் சேவியுங்கள். இன்னைக்கு காக்கிறதுக்கு ஒரு ராஜா வேணும். அல்லேலூயா. ராஜா நம்மளை காக்க முடியுமா? உலகத்துல அறிவு நம்மளை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அறிவு நம்மளை காப்பாற்ற முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்படுத்தாத நாட்டெல்லாம் நாட்டே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளால நட்ட எல்லாமே வேஸ்ட். கர்த்தரால் உருவாக்கப்படும் ஆமென். அந்த அபிஷேகம், அந்த தலைவர்கள் ஜெபிச்சா போதும் ஜனங்களுக்கு விடுதலை. ஆமென். வானங்களை அடைக்கவும் வானங்களை திறக்கிறதுக்கும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை வைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை கடினமான வாழ்க்கையா போயிட்டு இருக்கலாம். ஆனா அவங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளது. மோசேயோட முகத்தை பார்த்து அவருடைய நண்பர்களுக்கு விடுதலை செய்தார். அல்லேலூயா. மோசே திறப்புல நிற்கும் போது ஆண்டவரே அந்த வார்த்தையை தாண்டி போக முடியல. அல்லேலூயா. இந்த ஜனத்தை நீர் அழிப்பேர் என்று சொன்னார். தீபத்துல என் பேரை கிறுக்கி போடும் சொல்லும் போது மோசே எங்கும் உண்மையிலும் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபிக்க துவங்குக்கு முன்னோட்டியே ஆண்டவர் அவன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு சார். சிங்க வாயை கட்டி போடுவார். ஆனா அவனுக்கு விரோதமாக அந்த சிங்கக்கு ஏற்பாடு பண்ண ஆட்களை உள்ள தூக்கி போடு, கீழே போய் சேரக்க மட்டும் நொறுக்கிட்டுலாம். அல்லேலூயா. தேவனுடைய சிங்க போட்டாச்சுன்னா சிங்க வாயெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். சிங்கம் எல்லாம் தலைவாணி போல இருக்கும். நல்ல படத்துல மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இக்கட்ல இருந்து அவன் வெளியில வரும்போது நீ உன்னோட குடும்பத்தோட இருக்க மாட்டான். இல்லையா? தானியலுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்கள் குடும்பத்தோடு தூக்கி சிங்க கபில போட சொல்லி ராஜா கட்டளையிட்டான். சிங்கங்கள் அவ்வளவு பசியா இருந்துச்சு. உள்ள தூக்கி போட்டு கீழே போய் சேரக்க மட்டும் நொறுக்கிட்டு. அல்லேலூயா. ஆனா சிங்க கபில சோர்ந்திருப்போ கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, நெருங்க முடியாது. அல்லேலூயா. அந்த நாள்ல ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னது? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடியும் அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறண்ட போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவங்க போகும் பாதையில அல்லேலூயா தண்ணீர் கிடைக்காம போகலாம், நாவு தாகத்தால் வறண்டு போகணும், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அல்லேலூயா அவங்க ஜெபிச்சாங்கன்னா ஆண்டவர் செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அது உன்னை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின ஆண்டவர், வனாந்தரத்துல கூட அற்புதங்களை செய்து தாகத்தை தீர்த்தவர், ஆகாரத்தை கொடுத்தவர், வாஞ்சையை நிறைவேற்றினவர். நமக்கு மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்மளை அழைத்து சொன்னதை செய்யும் வரைக்கு அவர் கைவிடாதிருப்பார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் உள்ளவர், காலதாமதம் ஆனாலும் கர்த்தர் சொன்னது நிறைவேறியே தீரும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனா, பயப்படாதே என்று சொல்லுகிறார். கலங்காதே, சிறு கூட்டமே நீ பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிறார். உன் தேவனாய் கர்த்தர் நான் உனக்கு வலதுகை பிடித்து பயப்படாது என்று சொல்லுகிறார். உன்னோட போராடினவர்களை ஒன்றும் அல்லேலூயா உன்னோட யுத்தம் பண்ணின மனசு ஒன்றும் இல்லாமல் ஈழ்பொருள் அவர்கள். நீ பயப்படாது, நான் உடனே இருக்கிறேன். சிக்கியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்து நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, அல்லேலூயா. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை அழைத்து என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லி உன்னை கைவிடாத தேவனாய் கர்த்தர்னாலே நமக்கு ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தபடினாலே அல்லேலூயா நம்முடைய எல்லாவற்றையும் அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அல்லேலூயா. அவர் என்னுடைய பிராணின் அழிவுக்கு மீட்டாரே, அலை கழுகு போக்கு சமமா திரும்ப என் வயதை வாழ வைத்த போல மாற்றினாரே.
என் பாவங்கள் தொட்டாமல் சிவப்பான பஞ்சை போல மாற்றினாரே, கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா மன்னித்தாரே, மண் என்று நினைவுறுகிறாரே, தகப்பன் நேசிக்காத அலையிலே பிள்ளை இல்லையே, அல்லேலூயா, நமக்கு ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்த தேவனா இருக்கு. அப்படின்னா உள்ளத்தின் ஆழத்தில் அப்பாவுக்கு அன்பு செலுத்து. அல்லேலூயா, இம்மட்டும் கைவிடவில்லை, இனியும் கைவிட மாட்டான். தாயின் வயிற்றில் தாங்க ஆகி முழுதும் தாங்குவா. அல்லேலூயா, தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, 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 தாங்குவார், தப்புவிப்பார், அல்லேலூயா, ஏந்துவார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தாயின் வயிற்றுல தாங்கினீரே, அல்லேலூயா, இம்மட்டும் கைவிடாத தேவனே, இனியும் கைவிட மாட்டான். என் ஆயுள் முழுவதும் என்னை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கும். நானே சிங்க கபியோ சொல்லி நிற்போ. அல்லேலூயா, நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இம்மட்டும் நம்மளை காப்பாற்றப்பட்டோம், விடுவிக்கப்பட்டோம். அல்லேலூயா, நம்ம எல்லாம் முடிச்சுக்கலாம், அழிச்சிடலாம்னு நினைச்சிட்டு எவ்வளவு நெருக்கம், எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி நீ போகுது. பக்கத்துல 1000 பேர், வலது பக்கத்துல 16 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது, உன் கண்களை மாத்திரம் உன்னை காண்பா என்று அது பார்ப்பா என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து அப்படினாலே ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர், பெரியவர். அல்லேலூயா, ஆத்துமா நீ ஏன் கலங்குறாய், ஏன் தேய்க்கிறாய்? தேவன் நோக்கி நான் நம்புறது அவராலே வரும். ஒத்தாசு வரும் பர்வதங்களாக கண்களை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, வானத்தை பூமி உண்டாக்குற கர்த்தர் நமக்கு ஒத்தாசை வரும். அவரே நம் கேடகம், கண்மலை, சொருகம். அல்லேலூயா, நம்முடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா, உன்னை தொடுகிறவன் கண்மணி தொடுவான்னு சொல்லிக்கிறது. அல்லேலூயா, கர்த்தர் அப்படியாக நினைவு கூர்ந்தபடினாலே, கர்த்தர் நம்ம எவ்வளவாக ஆண்டவர் கரம் பிடித்து சொன்னபடினாலே நாட்களே நாம் பலப்படுவோம், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவோம், பெரிய காரியங்கள் செய்வாராக. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்கள ஒரு வாழ்த்துகிறேன். உண்மையாலுமே இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு தேவ செய்தியை கேட்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் அவனுடைய சமூகத்துல இன்னும் அதிகமாக அவரை தேடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை கைவிடாதபடி நம் கரம் பிடித்து அவர் வழிநடத்தர் வல்லமுடைய தகப்பனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் முழு இதயத்தோடு கூட உண்மையாய் அவரை தேடும் பொழுது அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எந்த சூழ்நிலைகளும் நம்மை கைவிடவே மாட்டார், நம்ம விட்டு கொடுக்கவும் மாட்டார். அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அப்படியா கர்த்தருக்குள்ள நம்ம மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை நடத்துவார். இதுவரை நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இதுவரை நம்மை கைவிடாத தேவன் இனிமேல் கைவிடாதபடி நம்மை கரம் பிடித்து நடத்தணும்னா தேவ சமூகத்துல நம்ம உண்மையாய் முழுத்தோடு கூட அவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நடத்துவார். நான் நல்ல ஒரு தேவ செய்தியின் மூலமாக அவையானவர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா, நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்ம தலையணையால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனை நம்ம பிடித்துக் கொள்வோம். அவருடைய சமூகத்துல இன்னும் அதிகமாய் அவரை தேடுவோம். அவருடைய சமூகத்துல அதிகமாய் காத்திருப்போம். இதுல பிரதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்து ஆசீர்வாதத்தை நடத்துவா. நாளை தேவ செய்தி கொடுத்தான பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கைச்சிற வேலைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் மகன் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வந்து நம்ம உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துற. தொடர்ந்து ஊழிய பாதையில வரங்கள் வல்லமைகளை கர்த்தர் கொடுத்து வேதத்தின் ரகசியங்கள் மறைப்பொருட்களை ஆவியானவர் தயமானு கற்றுக் கொடுக்கவும் அதன் மூலமாய் நாமும் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக எங்கெல்லாம் ஊழியத்து கடந்து போறாங்களோ அந்த இடத்துல ஒரு கூட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட தொடப்பட அந்த செய்தியின் மூலமாக மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக கொடுத்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கொடுத்த குடும்பத்தை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒருவன் என கூலியை செய்தால் பிதாவனர் கணம் பண்ணுவாங்க. அப்படியாக எல்லா கணத்தையும் பிரதருக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக கர்த்தர் நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கற்றிடும்படியாக முழு குடும்பத்தையும் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக கேட்ட சத்தியத்தையும் பிரதரையும் ஆசீர்வதி. யாராவது திருச்சோம் பண்ணுங்க. எங்களுக்கு கொடுத்த நல்ல மன்னாவுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிரதருக்காக நாங்கள் அதிகமாக செபித்து வருகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த கால வேளையில ஏசப்பா சூத்திரம் அவச்சனையில அறிந்த தேவன் ஆண்டவரே, எத்தனையோ வேலைகள் இருக்கலாம் ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களுக்காக செபிக்கலாம் ஆண்டவரே. அல்லேலூயா, அந்த கால வேளையில ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் எங்களை ஆற்றினீரே, தேற்றினீரே ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த காலையில மாற்றினீரே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போராட்டங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துடைய எல்லா சத்திட்டங்களை நிர்மூலமாக்கி இந்த கால வேளையில ஏசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல மன்னாவை ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு கர்த்தாவே ஜனங்களுக்கு தேனிச்சப்பா கர்த்தாவே பணியாற்றி போல ஆண்டவரே அப்பா நமக்கு சோத்திர நல்ல மன்னாவினால் எங்களை திருப்தியாக்கி நீரே ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆலோசனை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில ஆண்டவரே இந்த மகனை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்த தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே.
ஆண்டவரே. என் மகனுக்கு நல்ல ஒரு ஆயுஷ் நாட்களை கத்தர் கூட்டி கொடுக்க முடியாது ஆண்டவரே. அப்ப உங்களுடைய மனது இருக்கும், மன உருக்கம், நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு, தாழ்மையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்ததான அன்பு இந்த காலங்களில் ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த அன்பு ஆண்டவரே, அது பெரிதான அன்பு, அது அகலமான அன்பு, அது ஆழமான அன்பு, அது உயரமான அன்பு, அது நீளமான அன்பு ஆண்டவரே. ஆண்டவரே, அன்புக்கு ஆழமே இல்லை ஆண்டவரே, அன்புக்கு உயரமே இல்லை ஆண்டவரே, நீளமில்லாத அன்பு ஆண்டவரே, உயரமில்லாத அன்பால் உயாமை சோதரிக்கிற அன்பை இந்த தேவநாயகத்தின் மகனுக்கு கருத்து கொடுத்து இந்த நாள்ல கத்தாவே எங்களோடு கூட கத்தாவே நல்ல வார்த்தைகளை கொண்டு மகன் மூலியமா நீங்க பேசுனீங்களே சப்பா, நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, புதிதும் கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், புதிதும் கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், யாக்கோபே நீ வேறொன்றுவாய், போட்டு குழுங்கிடுவாய், ஆசை கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஆண்டவரே, என் மகனுக்கு தாவே இந்த மும்பை பட்டணத்துல இயேசப்பா ஆண்டவரே புதியும் கூர்மையாக போரடிக்கும் கருவியாக ஆண்டவரே நீ சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த பகுதியில தாவே பெரிய ஒரு அற்புதங்களை நீர் மகன் மூலியமா நீ செய்ய போறதுக்காக என்ன சித்தத்தை கொண்டு அந்த இடத்துல நீர் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை கத்த நிறைவேற்றும்படியா நாங்கள் செரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே சோத்திரம் சோத்திர கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை என் தேவன் மகளுடைய கை கரத்துல தந்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திர சபையை கொடுத்து ஆண்டவரே ஊழியத்தை கொடுத்து ஆண்டவரே செய்யற வேலையை ஆசீர்வதித்து ஆண்டவரே கம்பெனி ஆசீர்வதித்து கம்பெனியில் செய்யற ஆட்கள் எல்லாம் ஆசீர்வதித்து என் தேவநாயகத்தை கூர்மையான கருவியாய் என் தேவன் மாற்றி கொடுக்க போறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்த தீங்கும் அணுகாதபடி ஆண்டவரே நீ சுற்றிலும் ஆண்டவரே நீ வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா. சத்துடைய எல்லா சக்திகளை நிர்மூலமாக்கி ஆண்டவரே எதிர்ப்பின் சக்தியில முறியடித்து ஆண்டவரே வருகிற போராட்டங்களும் அறிகிற எல்லா ஆபத்துகளுக்கும் என் தேவநாயகத்தை இம்மட்டுமாய் விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே போக்கில வருத்துல வண்டி வாகனத்துல எல்லா கத்துடைய கிருபை அல்லேலூயா மகனோடு கூட இருந்து சுத்தாவியானவர் ஒரு நிமிஷம் கூட விட்டு விலகாதபடி குடும்பத்தை என் தேவநாயகத்தில் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இல்லைகளை விரிவாக்குற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. வாழி பிள்ளைகளை ஆண்டவரே மகனை கொடுத்ததான கற்பத்தின் கனிகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய பேரை பெருமைப்படுத்துவீர் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரே ஆவியானவர் அல்லேலூயா நீர் நாங்கள் மூட்டி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீ சோத்திரப்பா. எங்களுடைய தாயோ, எங்களுடைய தகப்பனோ, எங்களை கூட பிறந்தவர்களோ, எங்கள் தகுந்தவர்களோ, எங்கள் குடும்பத்தாரோ யாருமே இப்படி சொல்ல முடியாதுப்பா. இப்படி யாருமே சொல்ல முடியாது. எங்களை தேற்ற முடியாது, ஆற்ற முடியாது. ஆண்டவரே பரிசுத்தாவியான மகனை கொண்டு கத்தாவே எங்களுக்கு நல்ல ஒரு மன்னாவை உயிர்ப்பிக்கிற மன்னாவை எங்களை உயிர்ப்பித்து இந்த காலவேளையில எங்களை உற்சாகப்படுத்தின மகனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை சோத்திரிக்கிறோம். சில ஜனங்களை போல வழியில அழிந்து போகாதபடி ஆண்டவரே அழைச்சி பின்பற்றி உமக்கு பயந்து உங்களோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உமக்கு பயப்படுத்தி பயத்தோடு நடக்கத்தக்க நினைக்கிறவே சாரும். உலகத்துக்குள்ள போருக்கு முன்பாக நல்ல மன்னாவினால் எங்களை போசி திருப்தி ஆக்கினீர். எங்களை தைரியப்படுத்தினீர், எங்களை தைரியப்படுத்தினீர், எங்கள் கண்ணீரெல்லாம் துடித்தீர், எங்களோட பாடங்கள் எல்லாம் போக்கினீர். சோத்திரிக்கிறவையா காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மகனுடைய எல்லா நிலைமைகளை மாற்றுங்க. இன்னும் நல்ல பரம ரகசியங்களை புதிய பொருள்களை ஆண்டவரே சோத்திர பக்கீசங்களை ஆண்டவரே முத்துக்களை என் தேவநாயகத்தை ஆண்டவரே மகன் மூலியமா நீர் தந்து எங்களை ஆசீர்வதிக்கடியா நாங்கள் சிரிக்கிறோம். ஆண்டவரை சோத்திரிக்கிறோம். காத்துக்கொள்ளு வழி நடத்தும் ஆண்டவரே நீ சோத்திரம். கைது சில வேலைகள் சகல ஆசீர்வாதங்களை சாரும். இன்னென்ன தேவைகள் இருந்தோ அதெல்லாம் சந்திக்க முடியாது. ஆண்டவரே ஊர்ல நல்ல ஒரு வீட்டை கட்டிக்க தாவையில குடியிருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நமக்கு சுத்தமானால் மகனிக்க தாவரங்கள் அங்க போய் பார்த்துட்டு வர கிருபை செய்யுங்க. சப்பா ஆண்டவரே நீர் அதை செய்ய போற கிருபைக்காக நல்ல சொல்லிட்டுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே வரி காய்த்துப்படுத்துங்க. ஆண்டவரே நாங்கள் உலகத்துக்குள்ள போறோம், வேலைகளுக்கு போறோம், வண்டி வாங்கல கூடுறீங்க, வேலையை ஆசீர்வதித்தாங்க. ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீங்கனுக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே சோத்திரம் எல்லா பகுதியும் கத்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்தபடியாக சோத்திரம் துணிக்கான மகிமையை அவனுக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்க நாமம் இரணும். ஆண்டவரே
உங்க நாமம் உயரணும், உங்களோட நாம மேம்படுத்தணும் ஆண்டவரே, உங்களோட நாம மையப்படணும் ஆண்டவர். நீ ஸ்தோத்திரிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி இடத்துல மீதியான சமயம் கூடுங்க, நடத்துற பிள்ளையோடு கூட கரம் கொடுக்கணும் ஆச்சரிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் நேரமாய் தேவாவியானவரை எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகனை அடுத்த வாரம் வரைக்கும் கத்திர 10 கோடிகளும் முடிமறைத்து மகனை பாதுகாத்து குடும்பத்தை முழுவதையும் என் தேவநாயகத்தில் பாதுகாத்துக் கொள்ளும்படியா என் அருமை தகப்பன் இயேசுவின் நாமத்தில் கால் முடிச்சிருக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஜபத்தை கேட்டு பிரதருடைய குடும்பத்தையும் அந்த கால ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த போற தெய்வுக்காக எல்லாரும் ஜபத்தை கேட்டு பல தர போறக்காக அப்படியே செய்ய போறக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து பிரதருக்காக, குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக தொடர்ந்து தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நீங்க ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்றேன்.